ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது லச்சா பராட்டா இல்லைனா கோதுமை பரோட்டா, வீட் பரோட்டா. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க, வெதுப்பான தண்ணி. அதில் உப்பு, எண்ணெய் போட்டு லைட்டாக உப்பு கரைகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கோதுமை மாவு, நீங்கள் இது ஃபுல் கோதுமை மாவில் பண்ணலாம், பர்ஃபெக்டாக வரும். நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் 3 கப் கோதுமை மாவுக்கு ஒரு 1/2 கப் மைதா மாவு யூஸ் பண்ணுறேன். ஸோ மைதா மாவு யூஸ் பண்ணும்போது நமக்கு இன்னுமே சாஃப்டாக வரும். பட் நீங்கள் கம்ப்ளீட்டாக கோதுமை மாவுலேயே இதை பண்ணலாம். ஸோ நல்லா பிசைஞ்சிடுங்க. தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக வார்ம் வாட்டர், லேஸ் சூடு தண்ணி ஆட் பண்ணி, வெதுப்பான தண்ணி தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்ல ஒரு சப்பாத்தி டோ மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் மேலே அப்ளை பண்ணி ஒரு ஈர துணியை வச்சு மூடி 30 நிமிஷத்துலேருந்து 1 மணிக்கூர் ஊற விட்டுருங்க. ஸோ ஊறும்போது நல்ல சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த பராட்டா பண்ணும்போது. ஸோ இப்போ நம்ம ஷேப் பண்ணிடலாம். ஸோ கோதுமை பரோட்டாவுக்கு கொஞ்சம் நல்ல நம்ம சப்பாத்தியெல்லாம் போடுவோம்ல, அந்த அளவுக்கு ஒரு போர்ஷன் டோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் ஒரு சிலிக்கான் மேட்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது நமக்கு திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வர மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்த மாவை ஸ்மூத்தாக ஒரு பால் மாதிரி ஷேப் பண்ணி இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா தின்னாக திரட்ட போகிறோம். நம்ம நார்மல் மலபார் பரோட்டாக்கெல்லாம் திரட்டுற மாதிரி அவ்வளவு தின்னாலாம் திரட்ட தேவையில்லை. பட் நம்ம சப்பாத்திக்கு எல்லாம் திரட்டுறதை விட தின்னாக நீங்கள் திரட்டணும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ரோல் பண்ணும்போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் மாவு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக மாவு டஸ்ட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் மெல்லிசாவே திரட்டுங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஃபோல்டு பண்ணி ரோல் பண்ண போகிறோம். நம்ம லச்சா பரோட்டாக்கு அந்த ஃப்ளேக் வரணுங்கிறதுனால, ஃப்ளேக்கியாட்டு இந்த லேயர்ஸ் வர்றதுக்கு வேண்டி நம்ம ஃபோல்ட் பண்ணுவோம். அதனால நீங்கள் ஓரளவுக்கு தின்னாக திரட்டிக்கோங்க. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தின்னாக திரட்டிட்டேன். இப்போ ஆயில் உங்களுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் தேவைப்படும். அதை மேலே அப்படி ட்ரிசில் பண்ணிவிட்டு ஈவனாட்டு ஒரு லேயர் மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கு நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணால் போதும். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா வர மாவை மேலே லைட்டாக தூவி விட்டுருங்க. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேயர்ஸை செப்ரேட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளீட் வைப்போம்ல, இப்போ இந்த சாரீக்கெல்லாம் ஃப்ளீட் வைக்கிறது எப்படி வைப்போம், அந்த மாதிரி ஃப்ளீட் மாதிரி வச்சு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமாட்டு நம்ம அதை அப்படி ஒரு சுற்றி ஒரு டோ மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இப்படி ஒவ்வொரு ஃப்ளீட்டாக நீங்கள் வைங்க. இது பெருசாக நீங்கள் எடுக்கணும்னு இல்லை, பட் கொஞ்சம் மெல்லிஸாக நீங்கள் எடுத்து நிறைய ஃப்ளீட் வச்சிங்க அப்படின்னா அதுக்கு தக்கன உங்களுக்கு லேயர்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்தோடனே இதை அப்படியே ரோல் பண்ணிடுங்க. அதை அப்படியே ரோல் பண்ணி ஒரு ஓரத்தில் ஒரு 10 நிமிஷம் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ஒன்றும் நான் இன்னொன்று உங்களுக்கு பண்ணி காணிக்கிறேன். ஸோ இது நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஒரு பிளேட்டில் ஒரு ஆயில் தடவின பிளேட்டில் மூடி போட்டு நீங்கள் வச்சிடலாம். நீங்கள் எப்போ சப்பாத்தி சூடாக சர்வ் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் திரட்டி கொடுத்துடலாம். ஸோ இன்னொன்று உங்களுக்கு கடகடன்னு பண்ணி காணிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் நம்ம நார்மலாக ரோல் பண்ணுற மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காணிக்கிறேன். கொஞ்சம் அந்த ஃப்ளீட் எடுக்கிறது தான் உங்களுக்கு மெயின். ஏன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஒல்லியாட்டு எவ்வளவு தின்னாக நீங்கள் மெல்லிஸாக எடுக்கிறீங்களோ, எவ்வளோ நிறைய ஃப்ளீட்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு லேயர்ஸ் கிடைக்கும். சரியா? ஸோ இதுதான் ட்ரிக்கு. நீங்கள் அதனால் கொஞ்சம் இந்த ஸ்டேஜுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் கொஞ்சம் தின்னாக நிறைய ஃப்ளீட்ஸ் எடுக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது லச்சா பராட்டா சூப்பராக வரும். ஸோ இப்போ நான் இதே மாதிரி திரட்டிட்டேன். இந்த திரட்டினதை ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் விட்டால் போதும். பட் விடணும்னு கட்டாயம் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் ஊற விட்டிங்கன்னா நல்லது. இப்போ நான் இதை ரோல் பண்ணி காணிக்கிறேன். ஸோ இந்த ரோலிங் பார்த்திங்கன்னா நீங்கள் மலபார் பரோட்டாக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் திக்காட்டு ரோல் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு நீங்கள் திக்காக ரோல் பண்ணக்கூடாது. திக்காக ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம இதை சுடும்போது இதை குக் பண்ணும்போது வேகாது. அதனால நீங்கள் கொஞ்சம் சப்பாத்திக்கெல்லாம் நம்ம ரோல் பண்ணுவோம் தெரியுமா, அந்த அளவுக்கு நீங்கள் மெல்லிசாக தான் ரோல் பண்ணணும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. ஏன்னா சில பேர் இது வீட் பரோட்டா, அதனால் நம்ம மலபார் பரோட்டாவுக்கு பண்ணுற மாதிரியே திக்காக ரோல் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க, அது சாஃப்டாட்டு வராது உங்களுக்கு. அது உள்ளே ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், நான் எவ்வளோ மெல்லிசாக திரட்டியிருக்கேன்னு. இப்போ ஒரு ஹாட்டான பேனில் போட்டுக்கோங்க.
போட்டுட்டு பக்கம் மேலே வந்து அந்த டோ எல்லாம் போனதுக்கப்புறம் அதை ஃப்ளிப் பண்ணி ஆயில் மேலே அப்ளை பண்ணி நல்ல ஒரு ஸ்பேட்சுலாக வச்சு மேலே அப்ளை பண்ணிடுங்க. அப்படி நல்ல ஒரு இதை இப்படி தடவி விட்டுட்டு திருப்பி போட்டு மறுபடியும் இந்த பக்கமும் ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணி நீங்கள் சுடும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் ஆயில் பதில் நெய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு டீஸ்பூன் ஆயில் ஒவ்வொரு பக்கமும் போட்டு இந்த மாதிரி தடவிட்டு நீங்கள் வந்து ஹை ஃப்ளேம்லேயே சுட்டு எடுக்கலாம். ஏன்னா நம்ம மெல்லிசாக தானே இதை ரோல் பண்ணியிருக்கோம், அதனால் உங்களுக்கு வந்து இது ஹை ஃப்ளேம்லேயே இது வந்து குக் ஆகிடும், டக்குன்னு குக் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு நீங்கள் 2 பக்கமும் நல்லா செவந்து உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே தெரியும். அது ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க, ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ்லேயே குக் ஆகிடும். ஸோ இந்த டைம் வந்தோடனே எடுத்துட்டு ஒரு க்ளீனான ஒர்க் சர்ஃபேஸில் போட்டு நல்லா அடிங்க. நம்ம இந்த பரோட்டாக்கெல்லாம் எப்படி அடிப்போம் அது மாதிரி நல்லா இப்படி க்ரஷ் பண்ணிடுங்க. இந்த க்ரஷ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேக்ஸ் எப்படி வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இன்னொன்று நான் உங்களுக்கு பண்ணி காணிக்கிறேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க இந்த பரோட்டா. இப்போ செகண்ட் ஒன்றுக்கு நான் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணுறேன். அந்த ஃப்ளேக்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், பஞ்சு மாதிரி இருக்கும் உங்களுக்கு நல்ல. ஸோ இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நீங்கள் சால்னா, சிக்கன் கறி, மட்டன் கிரேவி, வெஜிடபிள் குருமா, வெஜிடபிள் கிரேவி எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். அவ்வளவு சூப்பராக இருக்கும். நம்ம நார்மல் பரோட்டா சாப்பிட்றோன்னு ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கோதுமை பரோட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே லிங்க் இருக்குது, அதை மறக்காமல் செக் பண்ணுங்கள். ரெசிபி லிங்க் இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.